ஸ்பான்சர்லாம் யாரும் கிடையாது. ஃபுல்லாக என்னுடைய வருமானம் தான். நான் கன்ஃபீட் ஜிம்மு வச்சுருக்கேன். புதுசாக ஒரு கன்ஃபீட் சிவா ஃபவுண்டேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய இளைஞர்கள் வந்து ஒரு ராங்கான தப்பான பாதையில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியாக கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. இப்போ என்சிசி ஸ்டூடெண்ட் நீங்கள் வரா புல்வாமாலாம் கேட்டால் தெரியல அப்படின்னு சொல்கிறோம். இளைஞர்கள் ஏன் கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான் அப்படின்னு நம்மளை அவங்களுக்கு குறை சொல்கிறோம். அவனுக்கு தெரியலை இது பண்ணாதன்னு ஒரு சரியான பாதையை காட்டினா அவன் ஏன் பண்ண போகிறான். அவனை திட்டத்தை விட்டுட்டு அவனை சரியான பாதையை சொல்லி கொடுத்தா அது இன்னும் நல்லாயிருக்கும். என்னென்ன ஜாதி பக்கம் அடிச்சுக்கிறாங்க, ஒரு பக்கம் மதங்கிறாங்க, ஒரு பக்கம் கட்சிங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. வந்து ஒரு முன்னோடி இவங்க வந்து மாவீரர்கள். நம்மளாம் வீரர்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் மாவீரர்கள் அப்படின்னா ராணுவத்தில் இருக்கிறவங்க. அதாவது ஆர்மிக்கு ரெடி ஆகும்போது நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவங்களாம் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறேன். போலீஸ்க்கும் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பேன். ஆர்மியில் வர பசங்களுக்கும் ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஒரு நாள் நம்ம ராஜமன்னார்குடியில் வருஷத்துக்கு 1000 இளைஞர்களை இதே ஊர்லேருந்து இந்தியா பார்டருக்கு யூனிஃபார்ம் போட்டு அனுப்புவாங்க. அதுக்கு அது என்னோட இழப்பம் மட்டும்தான். என்னோட இழப்பம் வருஷம் வருஷம் என்னமே பண்ணுவேன்.